பாத்தீங்களா? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தேவியே சொல்லியாச்சு. தேவையில்லாம புஷ்பா பத்திலாம் பேச வேண்டாம். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருந்த பொண்ணு. சூர்யா கையால தாலி கட்டிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னன்னே தெரியலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குப்பா. பாவம் புஷ்பா மண்டபத்துல எங்க போனாலோ என்ன ஆனாலோ பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. துர்காவால அந்த பாவம் மாப்பிளைக்கு வந்துட போகுது. சூர்யா, என்னாச்சுப்பா? இல்ல, எனக்கு போதும். நான் கிளம்புறேன். மாமா, பாவம் மாப்பிள சாப்பிடாமையே போறாரு. சோடி போட்ட உட்கார்ந்து இருக்கிற எப்படி பிரிச்சான் பாரு. துர்கா, என்னம்மா நீயும்? என்னாச்சு? என்ன பெஞ்சில தான் உட்காருவே? நீ உட்காருக்கு தானே பெஞ்சு போட்டு இருக்கு. உட்கார்றதுக்கு தான் பெஞ்சு போட்டு இருக்கு. ஆனா உன்ன மாதிரி திருட்டு பசங்களுக்கு இல்ல. கீழே உட்காரு. கீழே உட்காரு. கூட்டத்துல நுழைஞ்சு பிட் பாயிண்ட் அடிக்கிற உனக்கு இருக்கு. ஹலோ, குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். கோர்ட்டுக்கு போற அந்த கேஸ் ஃபைல ரெடி பண்ணிட்டீங்களா? ரெடி மேடம். அப்புறம் மேடம், கும்பல்ல பிட் பாக்கெட் அடிச்ச ஒருத்தனை பப்ளிக் உதவியோட புடிச்சிட்டு வந்திருக்க மேடம். அவன் மேல எஃப்ஐஆர் போடணும் மேடம். நீங்க எப்போ வருவீங்க மேடம்? நான் இப்பவே கிளம்பி வரேன். ஓகே மேடம். என்னாச்சு பெரியமா? சிஸ்டர், உங்ககிட்ட நான் நிறைய கத்துக்க வேண்டி இருக்குது. என்னமா காய்களை நகர்த்துறீங்க? இது யாரு? யார் சிஸ்டர் போன்ல? சாமியார் தான் போன் பண்றாரு. அவர் எதுக்கு திடீர்னு போன் பண்றாரு? பணங்கன்னா ஏதாவது தேவைப்படுதோ என்னவோ? காரணம் இல்லாம போன் பண்ண மாட்டாரு. ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். ஹலோ. நமஸ்காரம் மேடம். நமஸ்காரம். சொல்லுங்க, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஒரு முக்கியமான விஷயம், அதான் போன் பண்ணேன். என்ன விஷயம் சொல்லுங்க. துர்காவை கொல்றதுக்கான வழிய கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சொல்றீங்க? நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க. விவரத்தை நேர்ல சொல்றேன். எங்க வரணும்? சரி, இப்பவே வரேன். என்ன சிஸ்டர், வாட் இஸ் த மேட்டர்? சொல்றேன் வா. செய்வன செய்யறதுக்கு செலவு பண்ணியே சொத்துல பாதி போச்சு. சார், இந்த பக்கம் பில்டிங் வருது. இது ஆர்ச்சிங்கான என்ட்ரி தான் சார். இந்த பக்கம் வருது. அங்க பாம்பு புத்து ஒன்னு இருக்கு சார். பாம்பு புத்தா? எங்க? அங்க வாங்க பார்க்கலாம். சார், இந்த இருக்கு சார் பாம்பு புத்து. புத்து இருந்தா என்னையா பண்ண முடியும்? இதை வச்சுக்கிட்ட பிளாட் பண்ண முடியும். இடிச்சு நிறவுங்க சார். அதெல்லாம் வேண்டாம். உள்ள ஏதாவது பாம்பு இருக்க போகுது. என் அம்மாவும் என் மனைவி மாறியும் அதை தெய்வமா நினைச்சு கும்பிட்டு இருந்தாங்க. அதனால அதை அப்படியே விட்டுருங்க சார். எனக்கு என்னமோ உள்ள பாம்பு இருக்கிற மாதிரி தெரியல சார். அப்படியா சொல்றீங்க? சரி, ஓகே. எந்த உயிரும் இல்லைன்னா நீங்க இடிச்சுட்டு வேலையை பாருங்க. ஓகே சார். யோ, இடிச்சுனுங்கய்யா. பாம்பு இருந்தா அதையும் அடிச்சு தூர போடுங்க. சார்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. ஓகே சார். இது வேறயா?
சுவாமிஜி அந்த புத்துல பாம்பு இருந்துதா இல்லையா? இருந்துச்சு. மேனேஜர் பேச்ச கேட்டு சூர்யா அந்த புத்தை இடிக்க சொன்னதுனால அதுல இருந்த பாம்பு கோவப்பட்டு சூர்யா குடும்பத்தை பழிவாங்க அந்த வைரத்தை எடுத்துட்டு போய் பாதுகாப்பா வச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, பாம்பு புத்தை இடிக்க சொன்னதுனால சூர்யாவுக்கு இப்ப சர்ப்பதோஷமும் சேர்ந்திருக்கு. ஆஹா, இது வேறயா? சூப்பர். பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை கைப்பற்றினா துர்கா உடம்புல இருக்கிற மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சர்ப்பதோஷத்துல சிக்கிக்கிட்டு இருக்க சூர்யாவையும் அழிச்சிடலாம். அடாடாடாடாடாடா, ஒரே கல்லுல 3 மாங்காய். சூப்பர் சுவாமிஜி, சூப்பர். அந்த வைரத்தை அந்த பாம்பு பாதுகாப்பா எங்க வச்சிருக்கு? வாயில தான் வச்சிருக்கோம். வாய மூடு. அந்த இடத்தை இன்னும் கண்டுபிடிக்கல. எனக்கு 2 நாள் டைம் கொடுங்க. அந்த வைரம் இருக்க இடத்தை கண்டுபிடிச்சு சொல்றேன். சீக்கிரம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க குருஜி. கண்டிப்பா வைரம் இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிட்டு இப்ப மாதிரியே உங்களுக்கு போன் பண்றேன். சீக்கிரமா வைரத்தை கண்டுபிடிச்சு கொடுங்க. அப்பதான் மாதாஜி. சரி சரி, போய் வண்டி எடு, நாங்க வாங்க கிளம்புறோம். மாதாஜி, வாங்க. பாம்போட பாதுகாப்புல இருக்கிற அந்த வைரத்தை கைப்பற்றினா துர்கா உடம்புல இருக்கிற மாரிய வெளியே கொண்டு வந்துடலாம். சர்ப்பதோஷத்துல சிக்கிக்கிட்டு இருக்க சூர்யாவையும் அழிச்சிடலாம். துர்கா உடம்புக்குள்ள மாறி இருக்கா? நான் கடைசியா மாறிக்கிட்ட சண்டை போட்டது கூட